இஸ்ரவேல் புத்திரர் கானானுக்குள்ள வந்து ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். ஆசரிப்பு கூடாரம் என்பது என்ன? கர்த்தருடைய சமூகம் தங்கி இருக்கிற இடம் தான் ஆசரிப்பு கூடாரம். ஆக வனாந்திரத்தில் இருந்த பொழுது எங்கெங்க டென்ட் போட்டாங்களோ அங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? அந்த கூடாரத்தை அவர்கள் நிறுவினார்கள். ஆனா சொந்த இடமாகிய கானானுக்குள்ள வந்தவுடன் அந்த கூடாரத்தை சீலோவிலே என்ன செஞ்சாங்களாம்? நிறுத்தினார்கள். அதுக்கப்புறம் என்னாச்சா? தேசம் அவர்கள் வசமாயிற்று. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தை தேடும் பொழுது உங்களை இந்த தேசத்திலே ஆசீர்வதிப்பார். என்ன சொல்லுகிறது வசனம்? அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தவுடன் அது நிரந்தர இடம் என்று அறிந்து அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். அது நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் தேசம் அவர்கள் வசமாயிற்று. அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய ஆலயத்தை தேடி வரும் பொழுது, ஆமென், சீலோவிலே ஜனங்கள் கூடி வந்தார்கள். தேவ சமூகத்தை தேடி நாடி வரும் பொழுது கர்த்தர் இந்த பூமியிலே உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஆமென். ஆக தேவ பிரசன்னத்தை தேடி வர வேண்டும். தேவ பிரசன்னத்தை உங்க குடும்பத்துக்குள்ள கொண்டு வர வேண்டும். தேவ பிரசன்னத்தை உங்க வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு நாளும் தரிசிக்க வேண்டும். அப்படி தரிசிக்கும் பொழுது இந்த பூமியிலே கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். புரிஞ்சுதா உங்களுக்கு? அல்லேலூயா.